ஜெர்மனியில் பலர் தேவைக்கு அதிகமாக மின்சாரம் மற்றும் எரிவாயுவிற்கு பணம் செலுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2026 ஆண்டின் முதல் பாதியில் மட்டும் 5.4 பில்லியன் யூரோக்கள் எரிசக்திக்காக தேவைக்கு அதிகமாக செலவு செய்யப்பட்டுள்ளது. விலை உயர்ந்த கட்டண திட்டங்களையே மக்கள் தொடர்ந்தும் பயன்படுத்தி வந்தமை இதற்கான காரணமாக உள்ளது. சுமார் 22% குடும்பங்கள் இன்னும் தங்களது உள்ளூர் வழங்குனரின் அடிப்படை மின்சார கட்டண திட்டத்தையே பயன்படுத்துகின்றன. இந்த கட்டண திட்டங்கள் சந்தையில் கிடைக்கும் மற்ற சலுகைகளை விடவும் மிக விலை உயர்ந்தவையாக உள்ளன. எனவே சேவை வழங்குனரை மாற்றுவதன் மூலம் மின் கட்டண செலவுகளையும் குறைக்க முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இதுவேளை எரிவாயு வாடிக்கையாளர்களுக்கும் இதே போன்ற ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்கின்றனர். சுமார் 16% குடும்பங்கள் அடிப்படை எரிவாயு கட்டண திட்டத்தையே இன்னும் பயன்படுத்துகின்றன. மேலும் சிலர் பிற நிறுவனங்களின் விலை குறைந்த சலுகைகளை விட விலை உயர்ந்ததாக இருக்கும் நிலையான கால ஒப்பந்தங்களை பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு இருக்க 2026 ஆண்டிலும் எரிசக்தி விலைகள் தொடர்ந்து உயரக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாக கட்டண திட்டங்களை ஒப்பிட்டு பார்த்து விலை குறைந்த மாற்று வழி உள்ளதா என சரிபார்க்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இவ்வாறு விலை குறைந்த திட்டத்திற்கு மாறுவதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 1315 யூரோக்களை சேமிக்க முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.